கைஸ் உண்மையை உறக்கச்சலும் நான் உங்கள் ஃபிட்னஸராக நம்ம நாள்தோறும் உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக தான் பேசுகிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 மட்டும் 56 பாடி பில்டர்ஸ் இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன். அது உண்மையாகவோ பொய்யோ நமக்கு தெரியல. ஆனாலும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேர் டெத் ஆகுறாங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது, காதில் எல்லாம் ரத்தம் வந்துலாம் இறந்ததை நம்ம பார்த்தோம். கிரேன்னு மயக்கம் வந்து மாரடைப்பில் நிறைய பேர் இறக்குறாங்க. எல்லாத்துலேயுமே இறக்குறாங்க தான். ஆனால் அதை ஏன் பெருசாக யாரும் பேசுகிறதில்ல, ஏன் ஜிம்மில் இருக்கிறத பேசுகிறாங்க அப்படின்னா, உடற்பயிற்சி பண்ணுறதாலையும் உடல் ஆரோக்கியத்துக்கு நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான் நமக்கு மேம்படணும் மொழிய. உடற்பயிற்சி பண்ணுறவங்கள இறந்தோம் அப்படின்னா அப்போ அந்த உடற்பயிற்சிக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் என்னன்னே தெரியாமல் போயிடுது, அதோட பயன்களே இல்லாமல் போயிடுது. அதனால தான் எல்லாரும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. உடற்பயிற்சி பண்ணுறவங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்மளோட ஆயுட்காலம் அதிகரிக்குது, நம்மளால் இந்த மாதிரி இருக்க முடியுதுன்றதை ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம வந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ஜிம்முக்கு போகிற பாடி பில்டர்ஸுக்கு தேவையில்லாத ப்ரோட்டீன் பவுடரை கொடுக்கறது, சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, அதை விட்டுட்டு தேவையில்லாத ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கறதால அவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்க தான் படுது. அவங்க அடுத்தடுத்து அது என்னென்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி மெடிசனே எடுத்து பழகினவங்க மெடிசன் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியறதில்ல. ஆனால் இறந்தவங்க யாருமே நேச்சுரலாக பண்ணி இறந்தவங்க கிடையாது. 90% பேர் 100% எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ஹான்சிங் பாடி பில்டிங் பண்ணி தான் இறந்துருப்பாங்க. நேச்சுரலாக பண்ணக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுது. இதுதான் சயின்டிஃபிக்கான உண்மை. நம்மலாம் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான். இதில் நான் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கேன். சிறு வயசுலேருந்து எனக்கு ஒரு சின்ன காயங்கள் கூட இருந்தது கிடையாது. நான் உடம்பு அந்தளவுக்கு ஒரு கோயில் மாதிரி தான் நம்ம பார்த்து பேணி காத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நடக்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஆனால் அது நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. அன்னைக்கு ஏன் உடற்பயிற்சி அந்தளவுக்கு யாரும் பண்ணல அப்படின்னா அவங்க வாழ்க்கை முறையிலேயே பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலேயே உடற்பயிற்சின்ற ஒன்று அவங்க செய்யக்கூடிய வேலையிலே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 80% மக்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப சொகுசாக இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால் நிறையா குறைபாடுகள் உடம்புல வருது, நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை பெருசாக எடுத்துக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளோட ஆயுட்காலமும் நீடிக்கும், நம்மளோட மன ரீதியான பிரச்சனையும் நம்மளோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வாழ்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியும். உண்மையை உறக்கச் சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸராக. தேங்க்யூ கைஸ்.